சத்தமின்றியே முத்தமிட்டதும் கும்மாளம்தான். புதிய போகுது பூத்தது இளைய வந்ததோ பார்த்தது புது வந்ததோ செய்தி சொன்னதோ புது வந்ததோ செய்தி சொன்னதோ காதல் கொண்டதோ. புதிய பூவிது பூத்தது இளைய வந்ததான் பார்த்தது. எஸ்கியூஸ் மீ, எஸ். நானும் உங்கள் ஆஃபீஸ் வழியாக தான் போகிறேன். வேணா ட்ராப் பண்ணட்டுமா? நோ தேங்க்ஸ், நானே போய்க்கிறேன். இல்லை, தனியாக போகிறீங்களேன்னு சொன்னேன். இல்ல பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். ஹலோ, நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல. ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா? நானே போய்க்கிறேன்னு சொல்றேன்ல, போங்க போங்க. சங்கிலியப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். இது வரைக்கும் பல பேர் வந்து என்கிட்ட கதை சொல்லியிருக்காங்க. ஒரு கதை கூட எனக்கு பிடிக்கல, உருப்படியாகவும் இல்லை. கதையை கேட்டு கேட்டு என் காசு தான் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல டைரக்டரா நல்ல கதையோடு அனுப்பி வைங்க. உங்க ஆசீர்வாதத்தோட படத்தை ஆரம்பிக்கிறேன். அமோக வெற்றி அடையணும். சூப்பர். எந்த கதை யோசிச்சாலும் பழைய கதையோட ஜாட வருதே, என்ன பண்றது? என்ன யோசிக்க சொன்னா ஒவ்வொருத்தனும் தாவாங்குட்டில் தபேலா வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன ஏதாவது கதையை யோசிச்சிங்களா? ஆமா சார். சொல்லு சார், இன்னைக்கு அம்மா சென்டிமெண்ட்ல ஒரு படம் பண்ணா தியேட்டர்ல நல்ல அமோகமா ஓடும் சார். ஆடியன்ஸும் படம் பார்த்துட்டு வெளியே வரையில ஒரு சொட்டு கண்ணீர் விடுவாங்க சார். எது? கண்ணீர் கண்ணீர். வெளியே வரையில ஒரு சொட்டு கண்ணீர் விடணுமா? ஆமா சார். வெளியே வர்றவன் படம் பார்த்துட்டு கண்ணீர் விடுறானோ இல்லையோ, படம் எடுக்கிற ப்ரொடியூசர் நான் கண்ணீர் விடுவேன். வேற ஏதாவது கதையை சொல்லு. நீ சொல்லு. நீ சுமார். சார், எனக்கு ஒரு ஐடியா சார். இல்லாட்டி ஒரு படம் எடுக்கலாமா சார்? அப்படியே செருப்பால் அடிச்சு பாரு. எந்திரி எந்திரா. அவன் கபடி விளையாட்டு எடுக்கிறான், கிரிக்கெட் விளையாட்டு எடுக்கிறான். ஏன் பக்கத்து வீட்டுல விளையாடு, அந்த அம்மாட்ட விளக்கமா தடி வாங்குவேன். அதெல்லாம் வாங்கிட்டு தானே வந்துருக்கேன். ஏண்டா ஒரு நல்ல யோசனை பண்ணுங்கன்னா யாருக்குமே வராதா? இந்த பார், என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. 4 நிமிஷம் டைம் தரேன். 4 பேர் மூளையை கசக்கி ஏதாவது ஒரு நாட்டை பிடிங்க. யோசிங்க. 4 நிமிஷத்துல முடிக்க சொல்றாரு. பாகிஸ்தானா, துபாயா, இல்ல அபுதாபியா? சார், நாங்க 2 பேரும் யோசிச்சு ஒரு நல்ல அவுட்லைன் ரெடி பண்ணிருக்கோம் சார். ஒருத்தன் யோசிச்சாலே விளங்காது, இதுல 2 பேரும் சேர்ந்து யோசிச்சிருக்கீங்களா? சொல்லு. இரு. ஒருத்தன் கஷ்டப்பட்டு 50 கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்கா சார். அத 4 பேர் சேர்ந்து அந்த பணத்தை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறானுங்க சார். அப்புறம் அந்த 4 பேர் சேர்ந்து அந்த பணத்தை அழிச்சாங்களா இல்லையா? இதுதான் அவுட்லைன் சார். அப்ப பணம் சேர்த்து வச்சிருக்க 50 கோடி ரூபாய் நானு, அந்த பணத்தை அழிக்க வந்த 4 கவுதாரி நீங்களா? அப்படியே போட்டேன்னா மரியாதையா வேற ஏதாவது யோசனை பண்ணி சொல்லுங்க. தயிர் தலையா? நல்ல கதையா சொல்லுங்க, அடி பிச்சு போடுவேன் 4 பேர்த்தையும். சார், இங்க எதுவும் யோசனை வரல. ஊட்டில 1 மாசம் ரூம் போட்டு கொடுங்க. நல்ல கதையா நான் ஏற்பாடு பண்ணி தரேன். எது? இங்க உங்களுக்கு மூளை வேலை செய்யாதா? ஊட்டியில ரூம் போட்டு கொடுக்கணுமா? ஏன் காஷ்மீர்ல ரூம் போட்டு தரேன், பிளைட்ல போறீங்களா? டேய், இந்த மூஞ்சிய வண்டலூர் ஜூக்குள்ள கூட நுழைய விட மாட்டான்டா. இன்னொரு தடவை எவனாவது ஊட்டி கீட்டின்னு பேசி என் பணத்தை அழிக்க முடிவு பண்ணீங்க, 4 பேர் ஊட்டியும் திரும்பி இப்படி திரும்பி. டேய், அந்த 4 காலமாட்டி அவுத்து விட்டு இவங்களை மேய்க்க விடுறான். ஏற்கனவே கக்கூஸ் கழுவி இருக்கும், இன்னும் காலமாட்டி கழுவுங்க. காலமாட்ட வேற மேய்க்கணுமா? Cheers டா மாப்ள. Cheers. எவ்வளோ சந்தோஷமா இருக்கிய? சொல்ற. நான் உன்ன மாதிரிலாம் கிடையாதுடா, கண்ட வெட்டலாம் போகிறதுக்கு. ஐயோ, அதுக்கெல்லாம் மனசில் தில்லு வேணும், கூறவே தெம்பு வேணும்பா. ஒரு ரவுண்ட் போனதுக்கு இப்படி வளர்ற. டே, நாங்களாம் ஒருத்தியை பார்த்து அவளையே காதலிச்சு அவளையே கல்யாணம் பண்ணுற ஆளுங்க.
அதுக்கு பேரு தான் ஹீரோஸ்ன்றது. மச்சான் நீ ஹீரோட, நான் ஆன்டி ஹீரோ. நீ எந்த ஹீரோ வேணாலும் இருந்துட்டு போ. என் ஆளுக்கு வலை விரிச்சின்னா உன்னை கொன்னே விடுவேன். ஏன்டா மச்சி டென்ஷன் ஆகிற? இந்தா இன்னொரு பெக்கு போடுறியா? டேய், நீ எப்படி அந்த பொண்ணை கரெக்ட் பண்றேன்னு பாத்துடலாம்டா. நான் பாக்குற அந்த பொண்ணை அவளா வந்து என்கிட்ட லவ் சொல்ல வைக்கிறேன். அப்பதான்டா என்னோட ரியல் கேரக்டர் என்னன்னு உனக்கு தெரியும். பார்க்கலாமா? நீயா நானே? வரேன்டா. ஓகே, பல வளத்தை ருசிச்ச நானே கூலா இருக்கேன். ஒரு வளத்தை இன்னும் ருசிக்க கூட இல்லை. டென்ஷன் ஆகிறாராம. ஏங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க. கார்த்திக் பத்தி நான் உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? அவன் ரொம்ப மோசமானவன். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது. இன்னொரு வாட்டி என் கார்த்திகை பத்தி என்கிட்ட தப்பா பேசுன, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன தெரியும் உனக்கு? என் கார்த்திகை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ என் கார்த்திகை பத்தி சொல்ல தேவையில்லை. இன்னொரு வாட்டி கார்த்திகை பத்தி தப்பா சொல்ல நினைச்சு என் முன்னாடி வந்து நின்ன உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அவரோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்தினால தான் உன்னை விடுறேன். இனிமே இந்த மாதிரி கீழ்த்தனமா பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மரியாதை கேட்டுடும். மைண்ட் யுவர் பிசினஸ். போடி போ. எவடி நல்லது சொன்னா கேக்குறீங்க? எப்படியே சாவு, நாசமா போ. தண்ணி மேலே தெளிக்காதப்பா. என்ன தண்ணி புதுசாக அடிக்கிறியாக்கு? டேய், சரக்கு ஊத்துற. ஊற்றிடுவோம். காடு ஒன்றும் கைக்கே சேர மாட்டேங்குது. டேய், காடை போடுறா. ஏதாவது கல்லாட்ட ஆடுறானுங்களோ? ஒழுங்கா போடுறா. இது ஒரு வேஸ்ட் கார்டு. இந்தாங்கண்ணே போடுறா. டேய் கதிர்வேலை எடு. புலராத. போடு. அப்படி சொல்லு. என்ன இது? சீட்டு. கிளாஸை கடிச்சு துப்பிடாத. நம்ம சண்முகம் வர. கதிர்வேலு, நாமெல்லாம் என்ன மப்பு அடிக்கிறோம்? அத பாரு, சண்முகம் எப்படி வரான் பாத்தியா? அவன் தான் உலகமாக குடிக்காரன். அவனுக்கு ஒரு ரவுண்டு ஊத்தி பாரு, அவன் கூட எவனுமே அடிக்க முடியாது. அவன் யார் தெரியுமா? யாருக்கு தெரியும்? ஒன்னு என்னையுமே மிஞ்சிருவான்ப்பா. அப்படியா? ஆமா, நம்ம ஆப் அடிக்கிறதும் சரி, அவன் 5 கோட்டர் அடிக்கிறதும் சரி. தெரியுமா உனக்கு? போட்டு சீட்டு நீ. வணக்கம். வணக்கம் வணக்கம். வாப்பா சண்முகம். என்ன காலையிலேயே ஃபுல் மப்பு போல இருக்கு? வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கண்ணா. என் நண்பனுக்கு ஒரு வணக்கம். நீங்களும் நம்ம என்ன சர கேப்பான இருக்குது? அவனே கேட்கட்டும். என்ன சாப்பிட்றியா? கட்டி லைட்டா எனக்கு தான். அங்க இருக்குது பாரு பனைமரம். அங்க போய் உட்காந்து சாப்பிட்றியா? நிறைய ஊத்தி தரேன். அவெல்லாம் ஒரு சொட்டு சிந்தாம குடிப்பானப்பா. நாமளாம் என்ன சரக்கு எடுத்துருவோம். ஆடுறத பார்த்தா சரக்கெல்லாம் கமுத்துருவானாட்டு இருக்கு. முதல்ல நீ ஃபுல்லா ஊத்து. கதிர்வேலு சொல்லு. சிந்தாம ஊத்து. சரி. அவன் ஃபுல்லா அடிப்பான். ஊத்து ஊத்து ஃபுல்லா ஊத்து. ஒரு சொட்டு சேர்ந்தாம குடிச்சு காட்டு சண்முகம். மாமா, நாங்கெல்லாம் நவாப் காலத்திலே எங்க பரம்பரையே குடிகார பரம்பரை பேரை பத்தியே உனக்கு முழுசா தெரியாது. நவாப பத்தி பேசுறேன். அதான் பனை மரத்துல போய் உக்காந்து குடி போ. சரி மாமா.
உன் சகல உன்னையாட்ட போல இருக்கு. முன்னாடியே சொன்னல கதிர்வேல செடியா போறானே. அவன் லுங்கியா வந்தா கூட அவன் சரக்கு கீழே விட மாட்டான்ப்பா. நமக்கு தான் ஒரு ரவுண்டு கம்மியா போச்சு. நம்மக்கிட்ட கருவிலே குடிக்க ஆரம்பிச்சோம் நம்ம. வாடா ராசா வா. நாசமா போங்கடா. உனக்கு ரொம்ப லொல்லு டேய். டேய் வரட்டுமாடா டேய். தேங்க்ஸ்டா டேய். ஏதாவது யோசனை சொல்லுங்கடா. தடிமாடு மாதிரி உக்காந்துருக்கீங்க. உன்னதாண்டா மச்சான் சொல்கிறேன் தடிமாடுன்னு. ஏய் நான் என்ன தடிமாடு மாதிரி இருக்கேன் போடா. டேய் மாப்பிள்ள, உன் ஃப்ரெண்டு கார்த்திக் பொண்ணுங்க வயசுல வீக்குன்னு சொன்னிய. ஆமாம். உன் ஆஃபீஸில் உனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல. மாப்பிள்ளை இன்னைக்கு தான் சரியான யோசனை சொல்லியிருக்கான். சரியான யோசனை சொல்லியிருக்கல. தனியாக உட்காந்து யோசிச்சு கரெக்டான ஒரு முடிவு எடு. என்ன சரியா? நான் வரட்டா? பாய் டமிச்சு. இவன் சொல்கிற ஐடியா கூட ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்க. வர சொல்லிட்டு என்னப்பா பேசாம இருக்க? நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? சொல்லு விஜய், உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் தயங்குற? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் தெரியுமில்ல. இதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருந்த? விடுப்பா, கலக்கிடுவோம். சரிப்பா, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ் பா. ஹலோ. ஹலோ, நான் தான் பேசுகிறேன். யாரு? நான் தான் கார்த்தி பேசுகிறேன். சொல்லு கார்த்தி, என்ன நம்பர் புதுசா இருக்கு? காயின் பாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். ஓ அப்படியா? அதை விடு, அந்த ஹைவேஸ் ரோடு இருக்கு இல்லையா, ஆமா. அதுக்கு பக்கத்தில் ஒரு பழைய பில்டிங் இருக்கு. அங்கே நீ கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? சரி வரேன். ஓகே, கண்டிப்பாக உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே கார்த்தி. இன்னொரு 15 நிமிஷத்தில் வந்தால் நல்லாயிருக்கும். வரேன். சீக்கிரம் வர முடியுமா? வந்துடுறேன். சரி, பாய். ஓகேம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வா. போன இன்னும் ஆளை காணமே. என்னாச்சுன்னு தெரியலையே. அப்பா வந்துட்டான். என்னாச்சு மகா? என்னாச்சு? போன காரியம் சக்சஸ் தானே? என்னாச்சு மகா? என்ன ஆச்சுன்னு கேக்குறியா? என்னம்மா ஆச்சு? இவன் தான் விஜய் ஃப்ரெண்ட் கார்த்திக்ல. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமா? கொடுத்துட்டா போச்சு, ஏறுங்க வண்டியில. தேங்க் யூ. டேய் கார்த்தி, உனக்கு மட்டும் எப்பறா இப்படி தேடி வந்து மாட்டுது? பத்திரமா உட்காரு. ஓகே. எங்க போகணும்? நீங்க போங்க, நான் சொல்றேன். சொல்றேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம வர. இந்த இடம் தான். ஏங்க, இது வேற மாதிரி இடமாச்சு. வாங்க, அதுக்காக தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏனுங்க, உண்மையாலுமா? பேசாம சீக்கிரமா வாங்க. இருங்க வர. அதுக்குள்ள அவசரமா? அவசரம் தான். இந்த மாதிரி விஷயத்துக்கு இவ்வளோ படி ஏறணுமா? சொல்லி இருந்தா என் இடத்துக்கே கூட்டு போயிருப்பேன். வாங்க கார்த்திக். வரேங்க, அதுக்கே இப்படி இருக்கிறீங்க? வராமையா போயிடுவேன். இவன் கூட போறோம். விஜய் சொன்ன பொண்ணு வந்துரும்ல. வாங்க. வரேன் வரேன், அதுக்கு தானே வந்திருக்கேன். வாங்க. ஏய், இதை விட நல்ல இடம் வேற எங்க இருக்கு? இதுக்கு மேல என்னால வர முடியாது. இங்கே நில்லுடி, வாடி. என்ன பண்ற?
என்ன கூட்டிட்டு வந்து சிலுங்குற வாடி நம்ம ஏய், விடு. டயலாக் விடுன்னு சொல்றேன்ல. நடத்தி காட்ட வேணாமா விடு. வாடி விடு. ஏய், இதான் மேட்ரா திரும்பி பார்க்காத போலீஸ் போலீஸா? அப்படியே வா எங்க தானே வர சொன்னா? வர சொல்லிட்டு எங்க போயிட்டான்? நம்ம இடம் சொன்னல விஜய் எப்படி ஏக்கத்தமா மாட்டி விட்டானே? ஓடி புடிச்சு விளையாடலாம் ஒரு பையன் வர மாட்டான் நில்றே இல்ல வாலண்டியரா வந்து மாட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆனா எப்படி என்ன ஒண்ணு பண்ணிடாத. இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான். ஓ இதுக்கெல்லாம் அவன் தான் காரணமா கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சு ச்சே இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன கூப்பிடாத. இவே எதுக்கு இப்ப கூப்பிடுறா ஹலோ ஹலோ, நான் கவிதா பேசுறேன். ஹைவேஸ் ரெஸ்டாரண்ட்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? இதோ வந்துடுறேன் கார்த்திக் வேட்டைக்கு இன்னொன்று ரெடி ஆயிடுச்சு ஏன் கார்த்தி இவ்ளோ லேட்டு? அதான் வந்துட்டல எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க நான் வந்து 15 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வா பட்டாம்பூச்சி பறக்க சுட சுட காதல் வந்து இனிக்க சில சில காற்றும் வந்து அடிக்க தொட தொட நெஞ்சு குழி துடிக்க பறக்க சுட சுட காதல் வந்து இனிக்க சில சில காற்றும் வந்து அடிக்க தொட தொட நெஞ்சு குழி துடிக்க யுகங்களாய் யுகங்களாய் உன்னை என்னுள் வைப்பேன்
இப்ப கதை ரெடி பண்ணலாம், பிரிச்சு மேய்ஞ்சு விடுவேன், ஜாக்கிரதை. எது வேணாலும் தலைவர் கேட்டுங்க. எது? எங்க தலைவர் யாரு? நான் தான் தலைவர், இவர் பொருளாளர், அவர் செயலாளர். கிழிஞ்சிரும். உங்களை பொருளாளர் செயலாளர் போட்டா விளங்குன மாதிரி தான். ஏண்டா வந்து 4 மாசம் ஆகல, அதுக்குள்ள செயலாளர் பொருளாளர் தலைவர்னு பிரிச்சுக்கிட்டீங்களா? சரி, இயக்குனர் சங்கம் இருக்குல்ல, அந்த யூனியன்ல யாராவது மெம்பர் ஆகிருக்கீங்களா? ஓ, அதுல வேற மெம்பர் ஆகணுமா? என்னடா கேள்வி கேட்குற? ஏன்டா சினிமாவில் எத்தனை யூனியன் இருக்குன்னே தெரியாது, நீங்க வந்து டைரக்ட் பண்ண போறீங்களா? ராஸ்கல். இந்த பார், சாயந்தரத்துக்குள்ள என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. கதையை ரெடி பண்றீங்க, ஷூட்டிங் போறேன். எழுதாருமிடா. இப்படி பெராக்கு பாக்குறது 15 காக்க மேலே தெரியுது. ஏதாவது உன்னை தள்ள போட்டு வைக்குதா? டைலாக் எழுதுற வேலையை பாரு. என்ன ப்ரொடியூசரே, என்ன ஏதாவது புதுசா கதை கிடைச்சதா? ஏன், எதுக்கு? இல்ல, கதை கிடைச்சிருந்தா ஏதாவது படம் பண்ணியிருப்பீங்களேன்னு கேட்டேன். அதை விட்டுட்டு தெருவுக்கு தெரு மரத்துக்கு மரம் உட்காந்து தான் மிச்சம். ஏன் செய்யறத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? நீ முதல்ல பொம்பளை பின்னாடி சுத்துறதுன்னு பண்ற, பொறுக்கி போயில. அந்த பொண்ணோட அப்பேன்னு சொல்லி உன்னை செருப்பால் அடிக்க சொல்றேன். போ போ. ஆளும் மட்டை ஏதாவது ஒரு இடத்துல மாட்டாமையா இருக்க போடா கருங்காலிப்ப. ஐ ஜாலி, ஐ ஜாலி, ஐ ஜாலி. அண்ணே, என்ன அவன் கிக்கர் உதைச்சது எப்படி இருந்துச்சு? என் மூஞ்சில மிச்சமா இருந்துச்சா? அப்படியே ஓ மூஞ்சில மிச்சிருவேன். எழுதுறேன். வர்றவன் போறவெல்லாம் கதை பண்ணலையா படம் பண்ணலையான்னு என்னை பார்த்தா கேலி கிண்டல் ஆகி போச்சு. நான் யாருன்னு காட்டுறேன். சீக்கிரம் எழுதிருவோம்ல. கவிதா, ஐயோ, அம்மா என்னாச்சுமா? ஏமா இருமுற? ஐயோ அப்பா, நான் இரும்பு கூட கூடாதா? ஏன்பா இப்படி இருக்கீங்க? இல்லம்மா, உனக்கு என்ன விட்டா வேற யாருமா இருக்கா? உனக்கு ஏதாவது ஒண்ணா நான் தானே பாத்துக்கணும். ஐயோ அப்பா, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தானேப்பா பாத்துக்கணும். நீங்க எதுக்குப்பா இந்த வயசான காலத்துல இப்படி ஓடி ஓடி வேலை செய்றீங்க? அம்மா, அம்மாக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேம்மா. உன்னை கண்கலங்காம பாத்துக்கிறேன்னு உங்க அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேம்மா. என்ன வயசானா என்னம்மா, நான் உனக்கு அப்பா, எனக்கு குழந்தை. ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்குற வரைக்கும் தான்மா. அப்பா, உங்களை மாதிரி ஒரு அப்பா எனக்கு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். நீங்க படுத்து தூங்குங்க. சரிம்மா, சரி சரி. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுமா? என்னாச்சு? ஐயோ, நீங்க படுங்க அம்மா, பா, எனக்கு உனக்கு ஒண்ணும் உடம்பு இல்ல. சரியில்லைன்னு நினைக்கிறேன். சொல்லிருமா. இங்க வாங்க. நான் நல்லா தானே ஆமா. இருக்கேன். படுத்து தூங்குங்க. தூங்குங்க. சரி, நீயும் படு. படுங்க நீங்க முதல்ல. படுத்துக்குமா. ஐயோ, நீங்க படுங்க. படுங்கப்பா, நீங்க படுங்க. பாத்தியா, இருமல் வருது. அப்பா, ஐயோ, படுங்கப்பா. சரி. இனிமே எழுந்தீங்கன்னா அவ்வளவுதான். நான் நல்லா தூங்க போறேன், நீங்களும் நல்லா தூங்குங்க. லைட்டா பண்ணி படுத்துட்டுமா? அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன், நீங்க படுங்க. இல்ல, வெளிச்சம் வந்தா நீ தூங்க மாட்டேன்னு தான். என்ன கவிதா, இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் உன் ஃப்ரெண்டை காணோம்? இப்ப வந்துருவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். லேட் ஆகுதுமா, நான் போகணும். எனக்காக கார்த்தி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டீங்களா ப்ளீஸ்? இது வந்துட்டா. ஏய், என்னடி இவ்வளவு நேரம் எங்கடி போன? உட்கார். ஏய், நான் சொன்னல, இவர்தான் கார்த்திக். நான் இவரை தாண்டி உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, ஹாய். என்னடி அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. ஹலோ ஹலோ ஹலோ, இங்க சிக்னல் கிடைக்கல, ஒரு நிமிஷம் இரு. என்ன அப்படி பாக்குற? என்ன கவிதா கிட்ட போட்டு விடலான்னு பாக்குறியா? ஒரு நிமிஷம். ஏன்னாச்சு, பணம் காசு இவ்வளோ இருக்க, ஒரு வண்டி வாங்கலாம்ல? ஏல, நான் அவளை இழிச்ச வேணா, அவளை விவரம் இல்லாத வேணா. ஏல,
50,000 கொடுத்து பைக் வாங்கணும். பைக் வாங்கி அதுக்கு பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது போலீஸ்காரன் மறப்பான். ஆமா. லைசென்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேள்வி மேல கேள்வி போட்டு தொலைப்பான். அதையும் தாண்டி வேகமா போனோம்னா ஒரு இடத்துல டாம்னு முட்டி கீழே விழுந்து கைகால் முறிஞ்சி ஆஸ்பத்திரிக்கு போய் நம்ம சொத்து பத்து புறாத்தி வித்து அத டாக்டர்கிட்ட தான் கொடுப்போம். அந்த டாக்டர் அவ்வளவு பணத்தையும் வாங்கிக்கிட்டு சொல்லுவான், ஐயா உங்க கால் சரியில்லை, இனி வாழ்க்கையில நீங்க சாதாரண நடக்க முடியாது, நொண்டி நொண்டியா நடக்கணும். ஏல இப்ப பாரு ஒரு இழிச்சவாய் நம்மகிட்ட மாட்ட போறான். அவன் கூட நான் போற இடத்துக்கு போய் சேர்ந்துரும்ல. அண்ணாச்சி எதுக்கு நொன்றாரு? வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் கதிர்வேலு. வெளிநாட்டுல இருந்து எப்போ வந்த? வண்டியே தள்ளிட்டு வர. வண்டியில பெட்ரோல் தீந்து போச்சு அண்ணாச்சி. உனக்கு பெட்ரோல் அவ்வளவுதானே? ஆமா. நான் உனக்கு பெட்ரோல் தரேன். அப்படியா? ஆனா சொன்ன இடத்துல என்ன இறக்கி விடணும். கண்டிப்பா அண்ணாச்சி. வா வா வா. நீங்க சொல்லி நான் வராது இருப்பேனா? வா வா. நீ பெட்ரோல் திருட வைக்க. எப்படியாவது பெட்ரோல் கிடைச்சிரும்ல. இப்ப நான் என்ன செய்யணும்? அங்க பைக் இருக்குல்ல? ஆமா. அந்த பைக்ல நீ பெட்ரோல் எடுக்கணும். சரி அண்ணாச்சி. ஆட்கள் வரதுக்கு முன்னால என்ன சடார்னு எடுத்துரு. என்ன பெட்ரோல் திருட சொல்லி நீங்க பயப்படுறீங்களே? நான் பயப்படல. என்ன கை ஆடுது அண்ணாச்சி? எங்க ஆடுது? நான் தைரியமா தான் இருக்கேன். தைரியமா இருக்கீங்களா? எனக்கு பயமா இருக்கு. டப்னு எடுத்துரு. எவனோ வந்துடக்கூடாதுன்னு. சரிங்க. வீட்டுக்காரர் வர அப்படியே இருக்குது. அவன் வாயில நான் மண்ணெள்ளி போட்டு குத்த. நீ வா 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 சீக்கிரமா. தெரியாமா அடி நிப்பட்டு நல்லா இருக்கா? அப்புறம் எங்க போறேன்? நல்லா இருக்கு. நான் ஆபீஸ் போறோம். பாத்து எவ்வளவு அழைச்சேன். எல்லாம் நல்லா இருக்கு. பாசமே. ஐயோ நீங்களா டைம் ஆகுது. சொன்னா கேளுங்க. நம்ம நாளைக்கு பேசலாம். பாக்க நினைச்சு வந்துட்டே இருந்தே அதுக்குள்ள சொன்னா கேளுங்க அண்ணாச்சி. டைம் ஆகுது. முடியல அண்ணாச்சி. டைம் பாருங்க. சீக்கிரம்டா. எல்லாம் நல்லா இருக்கு. அதான் சொல்றேன்ல. ஐயோ என்ன முடிஞ்சான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. முடிஞ்சதா? இல்ல அண்ணாச்சி. சொல்ல கேட்க மாட்டீங்களா? கொஞ்சம் சொல்ல கேட்க மாட்டேன். ஐயோ செத்தவரை சங்குட்டுவேன். அண்ணாச்சி முடிஞ்சிருச்சு. எங்கே முடிஞ்சுதுல? மூச்சு என்ன செத்த 60 ரூபா பெட்ரோல் காண்டி 60 பையன் அடிச்சு பழிச்ச போலீஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ணாச்சி. நம்ம குடும்ப தெருவிக்கு போது எங்க போறோம் அண்ணாச்சி? ஏறி உட்காருங்க. எங்க போறதே தெரியல. போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத ஊரமா போறேன். அண்ணாச்சி ஒரு விஷயம் தெரியுமா? பெட்ரோல் 4 லிட்டர் கிடைச்சு. கணக்கு பார்க்க நேரமா போட்ல யார் பாத்துடுவாங்க? வேகமா போ. யாருப்பா? நான் தான் கவிதாப்பா. பாலக்காடு வரைக்கும் போறேன். நாளைக்கு வந்துருவேன். பொண்ணு தனியா தான் இருக்கிறா. நீங்க கொஞ்சம் பாத்துக்கிறீங்க. நான் பாத்து. எங்க போறான் இவன்? கதிர்வேலு சொல்லுங்க. என்ன மேலேயே பாத்துட்டு போற? ஊருக்குள்ள ஒரு காக்காயும் காணா. அது எப்படி நீ இருக்கிறீல்ல, காக்கா எப்படி வரும்? என்ன பார்த்தா காக்கா ஏட்டவா இருக்கு. எங்களுக்கு வச்சுக்கிற ஒரு நாள். என்ன பண்ணீங்க? எல்லார்கிட்டயும் என்ன பாத்துக்க சொல்லிட்டு போறீங்க. நான் என்ன சின்ன குழந்தையா? என்ன எனக்கு பாத்துக்க தெரியாதா? நீ வயசுக்கு வந்து பொண்ணுமா, உனக்கு ஒரு பாதுகாப்பு எடுப்பில்ல? அப்பா அதெல்லாம் எனக்கு தெரியும். இது குடிங்க. பாத்தியா, ஆள் இருக்கும்போது உன்னை நோட்டம் விட்டுட்டு போறான். கேட்டா காக்காய் தேடிட்டு போறேங்கிறான். ஜாக்கிரதை. வீட்டுக்குள்ள போய் கதவு தாள் போட்டுக்கோ. நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கப்பா. போமா. சரிப்பா, பை. ஏய் நில்லு. மைனருக்கு வணக்கம் சொல்லு. உடம்பு எப்படி இருக்கு? ஆமா, ஆளோட அப்பா ஊருக்கு போயிட்டாராட்டு இருக்கு. என்னையா சொல்ற? அதுக்கே இந்த ரியாக்ஷனு. பார்த்து நடந்துக்கடா, ஊருக்குள்ள உதப்பட்டுறாத. இப்படியும் அலையிறானுங்க. யோ மைனரே, நீ இன்னைக்கு தான் உருப்படியான விஷயம் பண்ணிருக்க. தேங்க்ஸ் அண்ணா. என்ன கார்த்திக், இன்னைக்கு ரொம்ப ஜாலி மூட்ல இருக்க? இன்னைக்கு தான் நீ ரொம்ப நேரம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணிருக்க. அதான். ஓஹோ. நான் உன்னை கேட்குறேன், கரெக்டாக சொல்வியா? கேளு. இப்போ நம்ம ஒரு புது வீடு வாங்குறோம்னு வை. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? அதுக்காக நம்ம நிறைய பணம் சேர்க்கணும். நான் இப்போ ஒரு புது பைக் வாங்குறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? அதை ஃபர்ஸ்ட் ஓட்ட கத்துக்கணும். வெரி குட். இப்போதான் ரொம்ப நெருங்கி வந்திருக்கு. சரி, நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஏய், நீ அங்க சுத்தி இங்க சுத்தி எதுக்கு வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். சரி, அதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு. என்ன
கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா என்னோட மூட நீ மாத்திடுவேன். அதுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன். ஏய் கவிதா இல்ல, ஒரு நிமிஷம் சொல்றதை கேளு. விடு கார்த்திக். பாய், நாளைக்கு பாப்போம். அடாடா, நானும் புருவத்தை கசக்கி மூளையை கசக்கி 4 மாசமா பல பேர்கிட்ட பல கதை கேட்டு பார்த்தாச்சு. இது வரைக்கும் ஒரு நல்ல கதை அமையலை, ஒரு நல்ல டைரக்டர் அமையலை. உங்களை மாதிரி 4 பேரா வந்து தின்னு சொத்தை காலி பண்ணது தான் மிச்சம். ஒரு நல்ல டைரக்டர் வேணும். என்ன பண்ணலாம்? பேசாம இப்படி பண்ணுவோமா சார்? இப்ப பாரதி ராஜா சார், பாக்கியராஜ் சார் அந்த மாதிரி டைரக்டர் விட்டு படம் பண்ண சொன்னா சூப்பரா இருக்கும்ல சார்? இங்கெல்லாம் நீங்க சொல்றதா சார் நாங்க கேட்போம். ஆமா, அங்க போனீங்கன்னா அவங்க சொல்றதா சார் நீங்க கேட்கணும். ஏன்னா அவங்களாம் சீனியர்ஸ். ஓ, அது ஒண்ணு இருக்கும். கரெக்ட் தான். அப்ப அது சரி வராது சார். எனக்கு ஒரு நல்ல யோசனை சார். என்ன? உங்ககிட்ட இருக்கிற சொத்தை 4ஆ பிரிச்சு எங்க 4 பேத்துக்கும் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க போய் சென்னையில போய் செட்டில் ஆயிரும் சார். நீங்க சென்னையில போய் செட்டில் ஆயிருவீங்க, நான் சிக்னல்ல போய் தட்டை தூக்கிட்டு பிச்சை எடுக்கணுமா? செருப்பு பிஞ்சிரும். நல்ல யோசனையா சொல்லுங்க. அப்போ சீக்கிரமா படம் எடுங்க சார். என்னடா சீக்கிரமா படம் எடுக்கிறது? மகுடியை வச்சு ஊதுனா பாம்பா படம் எடுக்கிறதுக்கு? ஒரு நல்ல படம் எடுக்கணும், அந்த படம் மக்களுக்கு பிடிக்கணும். இப்படி பண்ணா என்ன? எப்படி சார்? இப்ப கேமராமேன் பாலு மகேந்திரா சார், கேமராமேன் கேவி ஆனந்த் சார், இவங்க 2 பேருமே டைரக்ஷனும் பண்ணுவாங்க. அந்த படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. இப்ப கேமராமேனையே டைரக்டரா போட்டா 2 வேளையும் ஒரே ஆள் பாத்து படம் சூப்பர் ஹிட் ஆயிரும். ஆமா சார். ஓகே. இப்ப நீங்க சூட்டோட சூடா என்ன பண்றீங்க? இது வரைக்கும் நம்ம ஊர் எடிஷன்ல மட்டும்தான் விளம்பரம் கொடுத்துருக்கோம். இப்ப உடனடியா தமிழ்நாடு முழுவதும் விளம்பரம் வர்ற மாதிரி கேமராமேன் தேவை அப்படின்னு ஒரு விளம்பரத்தை கொடுங்க. என்ன விளம்பரம் சொன்ன காணா போயிட்டாங்க? நம்ம இனிமே தனியாவே யோசிப்போம். இந்த பாட்டி என்னது இது? டீ கேட்டப்பா. நான் டீ கேட்டேன், காஃபி தான் கேட்டேன். ஆமாப்பா. போ காஃபி எடுத்துட்டு வா. சரி சரி எடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா. ஏய் நீ எங்க உட்கார்ந்து படிச்சிட்டு எந்திரிச்சு போடி. வர வர எல்லாத்துக்கும் ரொம்ப குளிர் விட்டு போச்சு. லைட்டு ஆஃப் பண்ணவே இல்லை. இதா அம்மா அம்மா, ஐயோ இன்னும் உடம்புலாம் சுடுது. என்னாச்சுமா? உடம்பு சரியில்லையா? படுத்துக்குமா, படுத்துக்க. எதுக்கு? அப்பா மணி தாய்க்கு தாய், தந்தைக்கு தந்தை, உனக்காக நான் உண்டு செல்லம். கவலைகள் எதற்கம்மா எதற்கு, என் காலம் உனக்கு மடி மீது நீ தூங்கு என்றும். ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரிராரிரோ. தாய்க்கு தாய், தந்தைக்கு தந்தை, உனக்காக நான் உண்டு சொல்லம். கவலைகள் எதற்கம்மா எதற்கு, என் காலம் உனக்கு மடி மீது நீ தூங்கு என்றும். ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரிராரிரோ.
ஏ கவிதா, கோயிலுக்கு கூட்டு வர வேற இடம் எவ்வளோ இருக்கு? இல்ல கார்த்திக், என்ன கோவில் இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன்? இந்த கோயில வச்சுதான் உன்னை முதல்ல நான் பார்த்தேன். அதனால இந்த கோவில் எனக்கு எப்பவுமே ஒரு தனி ஸ்பெஷல் தான். ஓ, நீ அப்படி சொல்றியா? சாமியே நேர்ல இருக்கு. நல்லா இரு. அப்புறம் எப்படி எனக்கு கோயிலுக்கு வரது ஞாபகம் இருக்கும்? எப்படியோ கூப்பிட்டு வந்துட்டேன். பிள்ளையாரப்பா, இன்னைக்காவது ஒரு வழியை காட்டு. என்ன அதுக்குள்ள சாமி கும்பிட்டாச்சா? கும்பிட்டாச்சு. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என் காரியம் முடிகிற வரைக்கும் ஒரு ஹெல்ப் என்ன, எத்தனை ஹெல்ப் வேணாலும் செய்வேன். என்ன ஹெல்ப் சொல்லு. அப்பா என்ன பண்றாங்க? செல்லம், ஒரு 20 ரூபா கிடைக்குமா செல்லம்? சரியண்ணா, சித்தோடி. ஏய், என்னாச்சு? இல்ல, எறும்பு கடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதான். ஐயோ, எறும்பு கடிச்சதுக்கு எப்படியா? என் மாமியாரு, என் மாமனாரு, என் வீட்டுக்காரோட சிஸ்டர் எல்லாருமே நான் எப்பவே இந்த நிமிஷமே பார்க்கணும். வாட்? என்ன சொல்ற? நிதி வலியது, அது யாரை விட்டுச்சு? சரி வா, கூட்டு போறேன். ஐயோ, நான் எங்க வீட்டுக்கு கூட்டு போறது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா நீ எங்க ஃபேமிலியை பார்த்தா அட்டாச் ஆயிடுவேன். பரவாயில்லையா? என்ன சொல்லு. பரவாயில்ல, நான் உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் பார்த்து பழகுனா தானே கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ச்சீ. ஹலோ, ஃபோன் எடுக்க எவ்வளோ நேரமா? ஏன் ரிங் வர்றது காது கேட்கல? சின்ன வேலை இருந்துச்சுப்பா. அவன் என்ன பண்றான்? யாருப்பா? உங்க அப்பாவையா கேக்குற? அந்த தருதலே தான் கேட்குறேன். சரி, அதை விடு. நான் ஒருத்தி பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னல. ஆமாப்பா. அவ உங்க முகத்தெல்லாம் பார்த்து தொலைணுமாமா. இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. நான் கூட்டிட்டு வரேன். சரிப்பா. அவ வீட்டுக்கு வரப்ப எப்படி நடந்துக்கணும்னு தெரியும்ல? அதெல்லாம் நல்லா நடந்துக்கும்ப்பா. நடந்துக்கிற விதமா நடக்காம வேற மாதிரி நடந்த உன்னைய பொழந்துருவேன். அப்படியெல்லாம் நடக்காதுப்பா. அவன்கிட்டயும் சொல்லுவே. சரிப்பா. சரி, வைக்கிறேன். சரி, வைப்பா. அம்மா, இதோ வந்துட்டேன்ப்பா. வாமா. வா கவிதா. வணக்கம்மா. இவங்க தான் என் அம்மா, தங்கச்சி. பால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? அம்மா, ஷோ, என்ன கார்த்தி நான் இதெல்லாம்? ஏற்கனவே சொன்னல, என் ஃபேமிலியில எல்லாம் மரியாதை தெரிஞ்சவங்கன்ட்டு. அதுக்கு இவங்கள உன் மாமியாரை ஏத்துக்கும். என்னம்மா என் காலில் விழுந்துட்டு? என்ன கார்த்தி? அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அன்பு தொல்லை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்பா எங்கம்மா? அந்த தருதல எந்த ஒயின் ஷாப்புக்கு போயிருக்கானோ. என்னம்மா சொன்னீங்க? என்னம்மா, கடைக்கு போயிருக்காருமா. வீட்டுக்குள்ள வாமா. உள்ள போ. இதான் இந்த சீனோட எண்டு. உன் பேர் தான் கீதாவா? சரி, நான் ஒன்று கேட்பேன், தருவியா? கேளுங்க, என்ன வேணாலும் தரேன். என்ன வேணும்னாலும் தருவியா? எனக்கு உன் உதட்டோட உதடு வச்சு. என்ன கார்த்திக், நீங்க எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி எல்லாம் முடியாது. நான் கிளம்புறேன். பாய் கார்த்திக். போமா போ. இன்னும் எத்தனை நாள் என் ஆசை நிறைவேறாமையா போகுது? அதையும் பார்த்துருவோம். ஹாய்டா மாப்ள. ஹாய்டா. என்ன சொல்லிக்காமையா வந்துட்ட? எத்தனை ஃபோன் பண்ணுறது? ஃபோன் பண்ணியா? நீ பிஸியாக இருப்பன்ட்டு நானே தனியாக வந்துட்டேன். வர வர ரொம்ப புழுக ஆரம்பிச்சிட்டேன். யார் நானா? நண்பனை விட்டுட்டு சுத்தவும் ஆரம்பிச்சிட்டேன். ஃபோன் பண்ணால் எடுக்கணும்டா, பொண்ணுங்கிட்டே பேசிகிட்டு இருந்தா. ஃபோன் பண்ணால் ரிங் வரும்லடா, கதையாக விடுற.
அப்போ நான் என்ன பொய் சொன்னேன்னு நினைக்கிறியா? உன் ஃபோன் எடுத்து பாடுறா. என் ஃபோனில் மட்டும் மிஸ்டு கால் இல்லைன்னா உன்னை பொழக்கிறேன் பாருமா அவனை. முதல்ல பாடுறா. என்ன ஃபோனை காணோம்? இங்கே தானே வச்சுருந்தேன். எங்கே போச்சு? டேய் என் மொபைலை காணண்டா. எந்த ஒயின் ஷாப்பில் விட்டியோ? டேய் அதில் முக்கியமான ஃபோட்டோஸ்லாம் இருக்குடா. போயிடுச்சா? உன் ஃபோனை கொடுறா. எங்கே? அங்கே இருக்கு பாரு. பா இப்போ தான் எல்லா பொண்ணுங்களையும் விடுதலை. இனிமேல் உனக்கு சங்கு தான். யார்கிட்ட ஃபோன் இருக்குன்னு தெரியலையே. எடுங்க ஃபோனை எடுங்க ப்ளீஸ், ஃபோனை எடுங்க. டேய் என்ன? கவிதாவோட பேக்கில் என் ஃபோன் மாட்டிருச்சுடா. மாட்டிடுச்சுல. இனிமே தாண்டி மாப்பிள்ள உனக்கு இருக்குது கிளைமேக்ஸு. இவன் வேற ஒருத்தன். போடா டே போடா. பிக்கப் 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 கவிதா ஃபோன் எடு. பிக்கப் கவிதா ஃபோன் எடு. ஃபோன் எடு கவிதா. என்ன கார்த்திக் மொபைல் மாதிரி இருக்கு? ஹலோ ஹலோ, நான் கார்த்திக் பேசுறேன். சொல்லு கார்த்திக். மொபைல் உங்ககிட்டயா இருக்கு? ஆமா கார்த்திக், என்கிட்ட தான் இருக்கு. கவிதா மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிரு. தப்பி தவறி கூட ஆன் பண்ணிடாத. நான் வந்து வாங்கிக்கிறேன். சரி ஓகே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கவிதா. ஓகே சரி கார்த்திக், நான் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். ஓகே பாய். சரி கார்த்திக், அப்ப நான் வச்சிடுறேன். பாய். எதுக்கு மொபைல் ஆஃப் பண்ணி வைக்க சொல்றான்? என்னமா வாசல்ல உட்காந்துட்ட? ஒரு கிளாஸ் காப்பி போட்டு வரட்டுமா? காஃபி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். சும்மா போறீங்களா? போங்க. அம்மா காமாட்சி, உன் பொண்ணு என்னமோ மூளை விட்டாய் உட்காந்துருந்தா. பக்கத்தில் போய் காப்பி வேணுமான்னு கேட்டேன். முதல்ல நீ உள்ள போறியா அப்படின்னு திட்டி அனுப்பிச்சிட்டாமா. என்ன காரணம்னே தெரியலம்மா. ஏமா அப்படி சொல்லியிருப்பா? அடைச்ச நான் ஒரு மடையன். அவளுக்கு காப்பி பிடிக்காதுங்கிறதே மறந்துட்டேன். டீ போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டுமா? கொடுத்துருக்கிறியா? சரி சரி. அம்மா, உனக்கு பிடிச்ச டீ போட்டு இருந்துக்கிறேன், குடிச்சு பாரு. சூப்பரா இருக்கு. எனக்கு டீ வேண்டாம், எந்த எழுவும் வேண்டாம். எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க.
கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. உன் ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையாம்மா? தாய்க்கு தாய் தந்தைக்கு தந்தை அழாம சொல்லுமா. அப்பா, ஆபீஸ்ல ஒருத்தன் ஒரு விஷயத்துல ஏமாத்திட்டான்ப்பா. ஆராரிராரோ ஆராரிராரோ. அவனை நான் ரொம்ப நம்பியிருந்தேன். அவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாம போச்சுப்பா. இப்ப நான் என்னப்பா பண்ணட்டும் சொல்லுங்கப்பா. இவ்வளவுதானே? இது ஒரு சாதாரண விஷயம்மா. இங்க பாருமா, உனக்கு தெரிகிற விஷயம் அவனுக்கு தெரியுமா? தெரியாதுப்பா. ரெண்டே விஷயம் தான்மா. ஒண்ணு, உனக்கு தெரிஞ்சதா நீ அவங்ககிட்ட காட்டிக்க வேண்டாம். ரெண்டாவது, அவன் ஒழுக்கமானவனா நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா உன் உயிரை கொடுத்தாவது அவனை காப்பாத்திரு. இந்தாம்மா, இப்ப நீ குடி. உன் மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். ஓகே? ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரிராரிரோ ஆராரிராரோ ஆராரிராரோ. ஹலோ ஹலோ சுஜி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லு கவி. கார்த்திகை பத்தி நீ ஒரு உண்மையை சொல்லணும். கவி, நானே கார்த்திகை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். என்னடா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்ட்டு ஜாகிங் போகிறவனை கூப்பிட்டு வந்த சொல்லு. இருடா, சொல்கிறதுக்கு தானே கூப்பிட்டு வந்திருக்கேன். அந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். பின்ன ஏன்டா நான் சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவள் பின்னாடி போயிட்டு என் வாழ்க்கையில் ஏன்டா குறுக்க வர? நான் குறுக்கவும் வரல, நெடுக்கவும் வரல. அந்த பொண்ணு பின்னாடி இனிமேல் போகாத. நான் அவளை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன். முடியாது மச்சா, நான் தான் முதலே சொன்னேன்ல. அதுக்குள்ளே என்னடா அவசரம்? என்னடா சொன்ன? ஏய், காதலை கொச்சப்படுத்துறேன். இந்த மாதிரி ஆட்களை இனிமே சும்மா விடக்கூடாதுடா. விட மாட்டேன்டா. ஒரு பொண்ணுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்காதடா. பாரு, ஏய் தப்பு பண்றடா. சொன்ன கேள்றா, டேய் சொன்ன கேள்றா. நீயும் புரிஞ்ச மாட்டேங்கிற, அவளும் புரிஞ்ச மாட்டேங்கிறா. வாழ விட மாட்டேன்ற, சாவ விட மாட்டேன்றீங்க.
சாவடா. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா நட்பு விளங்கிருண்டா. என்னாச்சு உனக்கு? என்ன இன்னும் கவிதாவை காணோம்? ஏன் இவன் டல்லா வரா? வா கவிதா, உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன். இந்த கார்த்தி உன்னோட மொபைல். என்ன வந்த உடனே கிளம்பிட்ட? எனக்கு வேலை இருக்கு. முகத்தில் சிரிப்பியே காணோம். கார்த்திக், நீ எங்க இருக்க? சொல்லு கவி, நான் வீட்டில் தான் இருக்கேன். நாளைக்கு நான் உன்னை பார்க்கணும். எங்க பார்க்கலாம்? நீ கோயில்கிட்ட வந்துடு. சரி, நான் வச்சிடுறேன். ஆமா, எதுக்காக இப்போ வர சொன்ன? கார்த்திக், இன்னைக்கு உன் மனசுல இருக்கிற ஆசையை நான் நிறைவேற்ற போறேன். அதுல இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே. இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வு தான் ஏனோ. மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே. இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வுதான் ஏனோ. மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன். சுகம் பொழியும் இதழ் மொழியும் சுவை வழியும் எழுதும் வரை எழுதும் இனி புலரும் பொழுதும். விழியில் சுகம் பொழியும் இதழ் மொழியில் சுவை வழியும் எழுதும் வரை எழுதும் இனி புலரும் பொழுதும். விதை ஊண்டிய நெஞ்சம் விளைவானது மஞ்சம். விதை ஊண்டிய நெஞ்சம் விளைவானது மஞ்சம். கதை பேசுது கதை பாடுது கலந்தால் சுகம் நெஞ்சம். சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும். இரு கண்மணி பொன்னிமைகள் தாளலயம்.
இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு. கார்த்திக், என்ன கவிதா, பிளட் வருது? கார்த்திக், ஐ லவ் யூ கார்த்திக். சரி வா, ஹாஸ்பிட்டல் போலாம். ஹாஸ்பிட்டல் போனா என்ன சரியாயிடுமா? என்ன சொல்ற கவிதா? பொண்ணுங்கனாலே உனக்கு சர்வ சாதாரணமா போச்சுல. நான் உன்னை எவ்வளவு உயிருக்கு உயிர் காதலிச்சேன்னு தெரியுமா? நீ அன்னைக்கு அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து எனக்கு காப்பாத்தும் போது அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ எனக்கு வேணும்னு. அன்னையில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீதான் என் மூளை கொண்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு, பாசம், காதல் எல்லாமே நிஜம். ஆனா நீ என்னை ஏமாத்திட்ட. என்ன அப்படி பாக்குற? நீ என் மனசு காதலிக்கல, இதோ இந்த உடம்பு தானே காதலிச்ச. என்ன கவிதா, என்னென்னமோ பேசுற, உனக்கு என்னாச்சு? சும்மா நடிக்காத கார்த்திக். உன் மொபைல்ல நீயும் சுஜியும் இருந்தது எல்லாமே நான் பார்த்துட்டேன். நான் சுஜி கிட்ட கேட்டேன், அவ எல்லா உண்மையுமே சொல்லிட்டா. என்ன கார்த்திக் தலையை தொங்க விடுற? உன் சுயரூபம் தெரிஞ்சிடுச்சு, என்ன கவலைப்படுறியா? கவலைப்படாத கார்த்திக், உன் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுல. இனிமே ஏன் கவலை உனக்கு வேண்டாம். நீ பார்த்த பொண்ணுங்க இல்லையே, நான் பாதியில வந்தவ தானே, பாதியிலேயே போயிடுற. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நான் உன்னை காதலிச்சது உண்மை. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஊர் அழியறதுல தப்பே இல்லை. ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு தெரு அழியறதுல தப்பே இல்லை. ஒரு தெரு நல்லா இருக்கணும்னா ஒரு குடும்பம் அழியறதுல தப்பே இல்லை. ஒரு குடும்பம்னா அது உன் குடும்பம். நீ, உன் தங்கச்சி, உங்க அப்பா அம்மா எல்லாரும் நல்லா இருக்கணும்னா நீ திருந்தணும். நீ திருந்தி நல்லா வாழணும். இனிமேல் நீ எந்த பொண்ணோட வாழ்க்கையும் நாசமாக்கவே கூடாது. பாய்சன் சாப்பிட்டிருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை விட்டுட்டு ரொம்ப ரொம்ப தூரம் போயிடுவேன். உனக்கு உனக்கு தங்கச்சி இருக்கல, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நான் ஒருத்தனதான் மனசார நேசிச்சு, ஒருத்தன் கூட தான் மனசார வாழ்ந்துட்டேன். எனக்கு இனி இது போதும். I love you கார்த்திக், I love you. இது போதும் கார்த்திக். I love you கார்த்திக். கவிதா, 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 என்னாச்சுடா? உனக்கு என்னாச்சு கவிதா? கவிதா பாரு கவிதா, எந்திரி கவிதா ப்ளீஸ். சரி கவிதா, திருந்திடுறேன் கவிதா ப்ளீஸ். கவிதா, 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 கவிதா இங்க பாரு கவிதா, என்னை விட்டு போயிடாத கவிதா ப்ளீஸ். கவிதா, கவிதா. அம்மா. என்னப்பா? என்னம்மா, என் மாத சம்பளம்.
இது நிஜமா இல்லை கனவா? இவ்வளவு சீக்கிரம் என் பையன் இந்த அளவுக்கு திருந்துவான்னு நினைக்கவே இல்லை. எல்லாம் உன் கருணை தான்ப்பா. கவிதா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தாண்டி. என்னை ஏண்டி விட்டுட்டு போனேன்? கவிதா, கவிதா. கார்த்திக், நீ அழாத. நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.